இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இந்த வாரத்திற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு இந்த வாரத்தை தொடங்குவோம். நிச்சயமாக நம்மை படைத்த கடவுள், நம்மை வழிநடத்தும் இறைவன் ஒரு நாளும் நம்மை விட்டு பிரிந்து விட மாட்டார், நம்மோடு இருப்பார் என்ற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை ஆண்டின் பொது காலம் 20ஆம் ஞாயிறை தொடங்குகிறது. இந்த 20வது ஞாயிறின் முக்கிய மைய கருத்து என்னவென்றால், கடவுளின் சக்தியிலே நிலைத்திருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. கடவுளுடைய சக்தி உயர்ந்த சக்தி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளை விட கடவுள் சக்தி உயர்ந்த சக்தி. அந்த சக்தியிலே, அந்த ஆற்றலிலே எனது வாழ்வு இருக்கிறதா, அதில் நான் நிலைத்திருக்கிறேனா அல்லது தோய்வடைந்து வெளியே சென்று விடுகிறேனா என்று சிந்திக்கவே இந்த வாரம் நமக்கு பெரிய அழைப்பை விடுக்கிறது. இந்த வாரத்தில் வருகிற அனைத்து வாசகங்களுமே நமக்கு கொடுக்கிற உயர்ந்த செய்தி, கடவுள் நம்மை வழிநடத்த இருக்கிறார். கடவுளுடைய சக்தியை நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் நம்மை தீமூட்ட வந்திருக்கிறார், பிளவை ஏற்படுத்த வந்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தானது மையமாகவே வைத்து அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, முதல் வாசகம், 2ஆம் வாசகம், திருப்பாடல் மற்றும் நற்செய்தி அனைத்துமே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு இடர்பாடுகள் இருக்கும், தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும், உங்களை சிலர் வெறுப்பார்கள், சிறைப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள். எல்லாமே எதற்கு? இது என்னுடைய திட்டம், இதையெல்லாம் நானே உருவாக்குகிறேன் என்றால் அதன் மூலமாக உங்களுடைய நம்பிக்கை என் மீது அதிகமாக இருக்க வேண்டும் என்று சிறப்பாக இயேசு கிறிஸ்து நினைக்கிறார். இது கடவுளுடைய திட்டமாகவே இருக்கிறது. இதன் அடிப்படையிலே நாம் முதல் வாசகத்தை பற்றி இன்று சிறப்பாக தியானிக்கலாமே. முதல் வாசகத்திலே எரேமியாவின் புத்தகம் 38ஆம் அதிகாரத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல மக்கள் போயிட்டு, அதாவது தலைவர்கள்லாம் போயிட்டு அரசங்கிட்ட, செபேதேயு கிட்ட முறையிடுறாங்க. அதாவது எரேமியா மக்களை மனமாற்றிட்டு இருக்கிறாரு, வீரமா கம்பீரமா சண்டை போட்டு வெற்றி பெறவங்கலாம் போயிட்டு அவங்க மனதை மாத்திட்டு இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப அரசன் என்ன நினைக்கிறாரு, தலைவர் தான் முக்கியம், நீங்க இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை, அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே நீங்க அந்த இறைவாக்கினர் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அந்த தலைவர்கள் என்ன செய்யறாங்க, எரேமியாவை போயிட்டு சிறை பிடிச்சு அதை கட்டிட்டு வந்து ஒரு பாழ்கிணத்துல கீழே தள்ளிடுறாங்க. அங்க தண்ணி கிடையாது, சேரும் சகதியுமா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவரு சகதியில முழுகிட்டு இருக்கிறார். இத பார்த்த எபேத்து என்ற ஒரு மனுஷன் வேகமா ஓடி போயிட்டு அரசங்கிட்ட சொல்ற, அரசே என்ன பண்ணி இருக்கிறீங்க, அந்த எரேமியா அந்த தண்ணி இல்லாத கிணத்துலதான் கிடக்குறாரு, சகதியில இன்னும் முழுகி சாக போறாரு, அவரு செத்துட்டா நமக்கு அப்பம் கிடையாது, யார் அப்பத்தை கொடுத்து மக்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொன்ன உடனே போ உடனே விரைந்து போயிட்டு அவரை காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. ஓடி போயிட்டு காப்பாத்துகிறார். பிரியமானவர்களே, எரேமியா கடவுளுடைய பணியை செஞ்சவர். அந்த துன்ப வேளையில அவர் மறிக்க செய்யறாங்க, கிணத்துல போட்டுட்டாங்க. இருந்தாலும் அப்படிப்பட்ட எதிர்ப்புகள், அவமானங்களை கடவுளுக்காக பணி செஞ்சவருங்க, அவ்வளோ அப்பங்களை கொடுத்து எல்லாரையும் வாழ வச்சவர், அவருக்கே அந்த நிலைமை வருது. அப்ப இதுதான் மனிதம், இதுதான் கடவுளுடைய திட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இறைவாக்கினரே அப்படி அவமானங்களை, துன்பங்களை ஏற்றுக்கொண்டு, ஆனால் கடவுளுடைய அந்த சக்தியிலே நிலைத்திருந்ததனால் மீண்டுமாக அவர் காப்பாற்றப்படுகிறார் என்று தான் நாம் இந்த முதல் வாசகத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய திருப்பாடல் கூட, திருப்பாடல் 40 தான் சொல்லுகிறது, ஆண்டவரே விரைந்து வந்து என்னை காப்பாற்றும், என்னை மீட்டு கொள்ளும் அப்படின்னு சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார். விரைந்து வந்து என்னை காத்து கொள்ளும், காப்பாற்றும் அப்படின்னா ஆண்டவர் நம்மை வந்து காப்பாற்றுவார். நீங்க உரிமையோடு கூப்பிட்டீங்கன்னா வந்து என்னை காப்பாற்றும் அப்படின்னு வருவார். அப்ப எரேமியாவை எப்படி காப்பாற்றினாரோ அதே போன்று கடவுள் நம்ம எந்த துன்பத்துல, அவமானத்துல, பிளவுல ஏற்பட்டு இருந்தா கூட நம்மை காப்பாற்றுவதற்காகவே இறைவன் நம்மை எப்பொழுதுமே தாங்கி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியானது சிறப்பாக திருப்பாடல் ஆசிரியர் கூட அழகாக திருப்பாடல் 40 கூறுகிறார். இதை அடிப்படையாக வைத்துத்தான் இன்றைய 2ஆம் வாசகம்
எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அழகாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல தூய பவுல் அழகாக எபிரேய மக்களுக்கு சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? கடவுள் எப்படிப்பட்டவராக இருந்தார். அவருக்கு அநேக துன்பங்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது, எள்ளி நகையாடினார்கள். ஆனாலும் எதையுமே பொருட்படுத்தாமல் அனைத்து துன்பங்களையுமே நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு கடவுள் மீது நம்பிக்கையோடு வாழ்ந்து மறித்து இன்று கடவுளுடைய வலப்பக்கத்திலே வீற்றிருக்கிறாரே, அவரை நீங்கள் நம்பி வாழுங்கள் என்று அழைத்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவுக்கே அவ்வளவு துன்பங்கள், அவரை எதிர்த்தார்கள், அவரை கொலை செய்தார்கள். அப்ப இந்த சமுதாயத்திலே கடவுளுக்காக பணி செய்கிறவர்கள், இயேசுவினுடைய சீடர் என்று சொல்லக்கூடியவர்கள் அனைவருக்குமே துன்பங்கள் உண்டுங்க, பிளவுகள் உண்டுங்க. தீ மூட்டவே ஆண்டவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுதான் ஆண்டவர் தீ மூட்ட வந்தார் அப்படின்னு சொன்னா அவர் பிளவு ஏற்படுத்த வந்தார். அப்படி இயேசுவுக்கே அந்த நிலைமைனா நமக்கு ஏன் வராது? அந்த சூழ்நிலையிலே நம்பிக்கை தளராமல் கடவுள் தான் உயர்ந்த சக்தி என்று நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தூய பவுல் அழகாக இயேசுவினுடைய வாழ்க்கையை முன்வைக்கிறார். அவர் பட்ட துன்பங்களை முன்வைக்கிறார். இப்படி இயேசுவே இருந்தார் என்றால் அவருடைய சீடர்கள், அவரை பின்பற்றுகிற நான் ஒவ்வொருவருமே அதை அனுபவிப்போம். அது உண்டு. அது இல்லாமல் கடவுளுடைய பணி செய்ய முடியாது என்ற ஒரு கருத்தை தெளிவாகவே தூய பவுல் எபிரேய மக்களுக்கு அழகாக கூறுவதை இந்த 2ஆம் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1-4 முடிய படிக்கிறோம். இதை தொடர்ந்து வருவதுதான் இன்றைய நற்செய்தி. லூகாஸ் நற்செய்தியிலே தெளிவாகவே லூகாஸ் நற்செய்தியாளர் பேசுகிறார். எதை பற்றி பேசுகிறார்? நான் தீ மூட்டவே வந்தேன், அமைதி கொடுக்க அல்ல, பிளவை ஏற்படுத்தவே வந்தேன். உங்கள் 5 பேர் இருந்தாங்க, 3 பேர் உங்களை எதிர்ப்பாங்க, 3 பேர் இருந்தாங்களா 2 பேர் எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ஒரு விவாதத்தை முன்வைக்கிறார். ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை முன்வைக்கிறார். இப்படிதான் இருக்குமா? ஆமா, என்னை பின்பற்றுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு அரசியல்வாதியை நான் பின்பற்ற அப்படின்னு சொன்னா அவர் பெரிய பங்களாவை கொடுத்துருவாரு, பணத்தை கொடுத்துருவாரு, காரை கொடுத்துருவாரு, எல்லா இடத்துலையும் ஃப்ரீ, எங்க போனாலும் ஃப்ரீ, இதெல்லாம் இருக்கு, இந்த சலுகைலாம் இருக்கு. ஆனா இயேசுவை பின்பற்றி அவர் பின்னாடி போயிட்டு அவருக்காக வேலை செஞ்சா நம்ம வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, அவமானம் இருக்கும், தண்டனை இருக்கும், பழி சொல் இருக்கும், நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. இதுதான் கடவுளுடைய அழைப்பு என்று தெளிவாகவே லூகாஸ் நற்செய்தியாளர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த பிளவை ஏற்படுத்தி பிளவு தீ எப்படின்னா எரிந்து கொண்டிருப்பது, அது ஒரு அழிவு இல்லையா? அப்ப பிளவு ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க, பிளவுபடுது. பிளவுபட்டா விரிச்சல் அடையுது, பிரிஞ்சு போயிடறாங்க, நீங்க வேற நான் வேற. அப்ப இந்த பிளவை ஏற்படுத்த தீ மூட்ட வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியிலே அழகாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த தீயும் பிளவும் எதை குறிக்கிறது என்றால் என்னுடைய உடம்பிலே அந்த தீ எரிய வேண்டும், மூட்ட வேண்டும். அப்ப அநியாயம் நடக்குது, தவறு செய்கிறார்கள் என்றால் நான் அந்த எரேமியா போன்று அந்த உண்மையை சொல்ல வேண்டும். அப்பதான் அந்த தீ எரிவதனுடைய நோக்கமாக இருக்கும். அப்ப பிளவு ஏற்படுத்த வந்தேன் அப்படின்னு சொன்னா அங்க தவறு செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள் மீட்டு வரணும். பாவத்துக்கும் நேர்மைக்கும் உள்ள அந்த பிளவு. அப்ப இதுல இருந்து நீ ஒன்னா இருக்காத. பாவம் செஞ்சினா நேர்மையா இருக்க முடியாது, பாவம் செஞ்சா நம்பிக்கையோடு இருக்க முடியாது, பாவம் செஞ்சினா கடவுளுடைய பிள்ளையா இருக்க முடியாது. பிளவை ஏற்படுத்து, அதை தனியா விட்டு விடு என்று சொல்ல ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது குடும்பத்துல கூட நடக்கும். நம்ம குடும்பத்துல ஒரு நபர் கூட ரொம்ப ஐக்கியமா ஒன்னா இருக்கிற பொழுது என்ன நடக்குது? கடவுளுடைய ஞாபகம் வராது இல்லையா? அப்ப குடும்ப உறுப்பினர்களை விட வலிமை வாய்ந்தவர் யார்? அந்த குடும்பத்தை படைத்தவர் யார்? அந்த குடும்பத்தை கொடையாக கொடுத்தவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த நபர் மீது நீங்க நம்பிக்கை அதிகமாக்கிறீங்க ஒழிய அதை உருவாக்கி அந்த குடும்பத்தை உங்களுக்கு கொடையாக கொடுத்த கடவுளை நீங்க நம்பாமல் நீங்கள் வேறு வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் அந்த இடத்துல பிரிவை ஏற்படுத்துற. அப்போ ஒரு சண்டை, அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்துருச்சு, அண்ணன் தம்பிக்கு சண்டை வந்துச்சு. உடனே என்ன நினைக்கிறோம்? ஐயோ கடவுளே, நான் எங்க போவேன்? இந்த மாதிரி என் அப்பாவே ஏமாத்திட்டாரு, என் அண்ணனே ஏமாத்திட்டாரு, எங்க அக்காவை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை திரும்பி வருவோம் இல்லையா? அதுதான் அந்த பிளவு ஏற்படுவதற்கு கடவுளை நாம் நினைக்கிறோம். கடவுள் தான் உயர்ந்த சக்தி, இந்த சக்தியெல்லாம் அழிந்து போகிற சக்தி என்ற ஒரு சிந்தனையை கொடுப்பதாகவே சிறப்பாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களை, சிறப்பாக இந்த நற்செய்தி கொடுக்கிற செய்தியும் முதல் வாசகம், திருப்பாடல் 2ஆம் வாசகம் அனைத்தையுமே நாம் தியானிக்கிற பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மைய கருத்தே கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். அவருடைய சக்தி மீது, ஆற்றல் மீது,
உறுதியாக நாம் இணைந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து. பிரியமானவர்களே, நற்செய்தியிலே சிறப்பாக லூகாஸ் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 49 53 முடிய பகுதிகளிலே தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். நான் தீயை மூட்ட வந்தேன், பிளவை ஏற்படுத்த வந்தேன். இது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உண்டு, சீடருடைய வாழ்க்கையிலே உண்டு. நானும் இதை அனுபவித்தேன், நீங்களும் அனுபவிப்பீர்கள். ஆனால் ஒருபோதும் நீங்கள் இறைவனுடைய சக்தியிலிருந்து விலகி சென்று விட மாட்டீர்கள். விண்ணுலகிலே அவருடைய அரியணையிலே அமர்ந்திருப்பீர்கள், அவருக்கு வலப்புறமாக இருப்பீர்கள் என்ற ஒரு உயர்ந்த பண்பை இந்த ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறிலே சிறப்பான ஒரு செய்தியாகவே ஆண்டவர் நமக்கு முன்வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வாரத்தினுடைய செய்தியே இதுதான். கடவுள் சக்தி உயர்ந்த சக்தி, அதிலே நம்பிக்கை வைத்து வாழுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இடர்பாடுகள் உண்டு, வியாதிகள் உண்டு, பிரிவுகள் உண்டு, ஏமாற்றம் உண்டு. நம்மை அநேகமாக குறை சொல்லி பழி வாங்குவார்கள், சிறையில் அடைப்பார்கள், எல்லாமே உண்டு. ஆனாலும் அந்த நம்பிக்கையில் குறையாமல் இருங்கள். உங்களுக்கு விடிவு உண்டு. எரேமியாவை அந்த இறப்பிலிருந்து காப்பாற்றினார் தூய பவுல். மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தாரே. அவருடைய வாழ்க்கையில் அவர் படாத பாடா? பவுல் எவ்வளவு துன்பங்களை பட்டார், எவ்வளவு அவமானங்களை பட்டார், சிறையில் இருந்தாலும் உறுதியோடு இயேசுவோடு இணைந்து இறுதி வரை இருந்தார் இல்லையா? அந்த ஒரு நம்பிக்கையை நாம் உள்வாங்க வேண்டும். எனவே இந்த வாரத்திலே அழகான ஒரு வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மீண்டுமாக தியானித்து பாருங்கள். என்னை விட உங்களுக்கு நிறைய சிந்தனையை கடவுள் கொடுப்பார், தெளிவை கொடுப்பார், அதன்படி வாழவும் வழியை காட்டுவார். எனவே இந்த வாரத்தை இறைவன் பாத ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய வாரத்திற்காக நன்றி. ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாரமாக கொடுத்திருக்கிறேன். உமது சக்தி உயர்ந்த சக்தி, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து சக்திகளை விட உயர்ந்த சக்தி என்பதை நினைவு கூர்வதாக அமைந்திருக்கிறது. நன்றி இயேசுவே. நாங்கள் சில நேரங்களிலே சோர்ந்து போய்விடுகிறோம். எங்களை யார் குறை சொன்னாலும் எங்களால் வாழ முடியவில்லை. மன உளைச்சலுக்குள் ஆளாகி விடுகிறோம். எதிர்த்து போராட முடியவில்லை, எதிர்நீச்சல் போட முடியவில்லை, கோழையாக போய்விடுகிறோம். எனக்கு இறப்புத்தான் இதுக்கு காரணம் என்று சொல்லி நாங்கள் கோழை மனதோடு இறந்து கூட போக நாங்கள் முன் வருகிறோம். இப்படி எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் துன்பங்களை, அவமானங்களை, வியாதிகளை எல்லாம் சந்தித்து நீர் எங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்து அதையெல்லாம் நீக்கி விடுவீர் என்ற நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடும் தெய்வமே. இந்த வாரம் முழுவதும் கணவன் மனைவியை ஆசீர்வதியும், அவர்கள் எடுக்கிற திட்டங்களை ஆசீர்வதியும், நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து அவர் குடும்பத்தை திரு குடும்பம் மாற்றும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள், இன்னும் இளம் பிள்ளைகள் அனைவரையும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து வழி நடத்தும். தீய பழக்கங்களுக்கு, தீய நாட்டங்களுக்கு இடம் கொடுக்காமல் இந்த இளம் சமுதாயம் நல்ல ஒரு பாதையிலே வளர அவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இன்னும் குழந்தை பாக்கியமில்லை, திருமண தடையாக இருக்கிறது, குடும்பத்தில் கடன் பிரச்சனை, குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள், ஒற்றுமை இல்லாத நிலை எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் உமது பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் நிறைவாக அபரிவிதமாக ஆசீர்வதித்து மன நிம்மதியோடு மகிழ்வோடு வாழ கிருபை செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.